வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா நீங்க ரெகுலரா படிக்கிற மாதிரி 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது. இது தனி பிளேலிஸ்ட். நம்மளோட சேனல்ல கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துக்கு 2024 அக்டோபர்ல இருந்து 25 எக்ஸாம் வரைக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் தனியா மந்த்லி வைஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல அது தனியா இருக்கும். அது வேற. இது என்ன அப்படின்னா இது ஒரு தனி பிளேலிஸ்ட். முந்தைய ஆண்டுகளின் முக்கிய நடப்பு நிகழ்வுகள். இதுக்கு முன்னாடி நடந்த வருஷங்கள்ல இருந்த முக்கியமான திட்டங்கள், இயக்கங்கள், அமைப்புகள், அம் என்னதெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம். இதெல்லாம் படிக்கணுமா மேடம் நாங்க அப்படின்னா, கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா இந்த வருஷத்துல இருந்து மட்டும் தான் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லி சிலபஸ்ல சொல்லல. யூனிட் வைஸா குடுத்துட்டு கடைசியில ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற வார்த்தைய ஆட் பண்ணியிருக்காங்க நியூ சிலபஸ்ல. அப்ப என்ன அர்த்தம்னா, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள், நடந்துகிட்டு இருக்கிற நிகழ்வுகள், நடந்த நிகழ்வுகள் எல்லாமே அதுல வந்துரும். அதாவது 2020, 21, 23லயும் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கும். அதுல இருக்க முக்கியமானதையாவது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் அத தெரிஞ்சுக்கணும்? நடப்பு நிகழ்வுகள் தானே. நடந்த நிகழ்வுகள் ஏன் படிக்கணும் அப்படின்னா, இது உங்களுக்கு வந்து இது ஸ்டார்ட் பண்ண வருஷம் வேண்டாம், நடந்த நிகழ்வா இருக்கலாம். பாஸ்ட் டென்ஸா இருக்கலாம். ஆனா, அந்த திட்டம் வந்து இன்னமும் ரன்னிங்ல இருக்கும். ஓகேவா? அந்த திட்டங்கள் எல்லாமே 5 வருஷம், 10 வருஷம்னு சொல்லி ஆல்ரெடி இப்பயும் அந்த திட்டங்கள் எல்லாமே அ நடந்துகிட்டு இருக்கும். அப்ப அந்த இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் தானே! அந்த திட்டங்கள பத்தியெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும்ல. இது ஆரம்பிச்சு இத்தன வருஷம் ஆச்சு. அந்த திட்டம் நம்ம தமிழ்நாட்டிலயோ, இல்ல இந்தியாவிலோ அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். இந்த சார்பா நடந்துட்டு இருக்கு. இந்த இயக்கம் இருக்கு. இப்போ 5 வருஷம், 6 வருஷம் ஆகியும் எனக்கு அந்த திட்டத்த பத்தியே தெரியலன்னா, நான் எப்படி ஒரு குரூப் 2ஓ, குரூப் 4ஓ ஆஃபீசர் ஆக முடியும்? கரண்ட்டா இருக்கிறது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதனால நம்ம முக்கியமான அட்லீஸ்ட் நடப்பு நிகழ்வுகளையாவது இதுக்கு முன்னாடி நடந்த அதிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அதுக்காக போடப்பட்ட ஒரு தனி பிளேலிஸ்ட், தனி கரண்ட் அஃபேர்ஸ் தான் இது. ஆல்ரெடி ஒரு வீடியோ இதில வந்து ப்ளே பண்ணியிருப்போம். நம்மளோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். முந்தைய ஆண்டுகளின் முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ன்ற பேர்ல ஒரு தனி பிளேலிஸ்ட். இதுல சரி இப்ப நாங்க 4, 5 வருஷம் பழசெல்லாம் படிக்கிறோம். எப்படி படிக்கணும் மேடம்? 21 கரண்ட் அஃபேர்ஸ், 22 கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு போட்டு படிக்கணுமா? அப்படின்னா, அப்படி நீங்க படிக்க வேண்டாம். அதுக்கு தான் உங்களுக்கு ஈஸியா இருக்க மாரி எப்படி குடுத்துருக்கோம்? எப்படி இந்த பிளேலிஸ்ட் இருக்க போகுது அப்படின்னா, இந்த 4, 5 வருஷமா நடந்த விஷயங்களை எல்லாம் தொகுத்து, இப்போ தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, தமிழுக்காக கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்லாம் எடுத்துச்சு? தமிழ வந்து வளர்க்கறதுக்காகவும், தமிழுக்கு வந்து தமிழ வந்து பரப்புறதுக்காகவும், தமிழர்கள வாழ வைக்கிறதுக்காகவும் என்னென்ன ஸ்டெப் எல்லாம் கவர்மெண்ட் எடுத்துச்சு. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டா இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேரோட திட்டமும் அந்த ஒரு வீடியோலயே அடங்கிரும். என்னென்ன திட்டங்கள் அப்படிங்கிறது. அதே மாரி இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பள்ளி குழந்தைகள், ஸ்கூல் சில்ட்ரன்ஸ். ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வந்து என்னென்னலாம் திட்டங்கள், இயக்கங்கள், என்ன டெவலப்மெண்ட்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே, அதே மாரி தான் மத்திய அரசு, மாநில அரசு 2 பேர் பண்ணதுமே அதுல இருக்கிறதுல வந்துரும். எல்லாமே வந்துரும்னு நான் இதுல சொல்லல. ஏன்னா நம்ம 5 வருஷத்துல இருக்க எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் பார்க்க முடியாது. முக்கியமான ஒரு 8 டூ 10 கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 10, 15 தலைப்புகள். விவசாயிகளுக்கு என்ன பண்ணாங்க? மருத்துவத்துல என்னென்ன பண்ணாங்க? பெண்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? சுற்றுச்சூழல் சம்மந்தமா என்ன பண்ணியிருக்காங்க? உள்கட்டமைப்பு வசதி, பழங்குடியினருக்கு என்ன பண்ணியிருக்காங்க? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பண்ணத தனித்தனியா தொகுத்து ஒரு ஒரு வீடியோலயும் வந்துரும். இதுதான் இந்த பிளேலிஸ்ட்டோட தீம். இப்படிதான் இது இருக்க போது. எக்ஸாம்க்குள்ள இல்ல இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ளயே இந்த பிளேலிஸ்ட் முடிஞ்சிரும். ஏன்னா மொத்தமே ஒரு 10, 15 துறைகள்ல தான் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே அடங்கும். இத நீங்க எப்படி படிக்கலாம் அப்படின்னா, 1 நீங்க வந்து ஒவ்வொன்லயும் ஒரு 10, 10 தானே இருக்கு. ஒரு 15 டிபார்ட்மெண்ட் 15 வீடியோ போட்டாலும் ஒரு 150 தான் வரும் மொத்தத்துக்கு. இந்த 150யும் நீங்க ஒரு சின்ன நோட்ட போட்டு, ஹெட்டிங் அப்புறம் அது எதுக்கானது, எந்த வருஷம் ஆரம்பிச்சது அப்படிங்கிறத மட்டும் ஹிண்ட் மாரி சும்மா எழுதி வச்சுக்கிட்டா போதும். அத நீங்க ரிவைஸ் பண்ணிக்கங்க. இல்ல எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல மேடம். இப்ப தான் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு ஜிகே, தமிழ், மேத்ஸ் பார்க்கவே டைம் இல்லன்னு நெனைக்கிறவங்க, இந்த வீடியோவ உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ, ஒவ்வொரு வீடியோவும் ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும் அவ்வளோதான். உங்க ஃப்ரீயா இருக்கும்போதோ, வேலை பார்க்கும்போதோ, டிராவல்லயோ, வாக்கிங் பண்ணும்போதோ, ஏதோ ஒரு டைம்ல இந்த வீடியோவ அப்பப்ப நீங்க கேட்டாலே போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது மைண்ட்ல நின்றும். ஏன்னா, ஆல்ரெடி 4, 5 வருஷம் ஆன கரண்ட் அஃபேர்ஸ்ன்றதுனால, ஆல்ரெடி ஒரு சில பேர் 2, 3 வாட்டி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து இத பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். அப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அதனால
இல்லையா? ஒரு சில பேர் நியூஸ்ல பார்த்திருப்போம். நெறைய கேள்விப்பட்டிருப்போம். நெறைய விஷயங்கள் தெரிஞ்சதா தான் இருக்கும். அதனால நீங்க வீடியோவ அட்லீஸ்ட் ஒரு 2 டைம்ஸ், 3 டைம்ஸ் அப்பப்ப கேட்டுட்டு நீங்க எக்ஸாம் போனா கூட போதும். 2மே உங்களுக்கு ஓகே தான். ஓகேவா? யார் யாருக்கு எவ்வளோ டைம் இருக்குன்றத பொறுத்து நீங்க வந்து இத எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, பள்ளி குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, எண்ணும் எழுத்தும் திட்டம். இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆரம்பிச்ச ஒரு இது. நம்ம எல்லாருமே கொரோனா டைம்ல ரொம்ப பயந்து போய் இருந்தோம். கொரோனா எப்படி சரியாக போகுது? ஈவன் நம்ம குழந்தைகளோட படிப்ப பத்தி கூட நம்ம இத பெருசா யோசிக்கல. ஏதோ ஒண்ணு உயிர் பொழச்சா போதும். நம்ம வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நெனச்சோம். ஆனா, தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படி இல்ல. அவங்களுக்கு இருக்கிற 1000 பிரச்சனைகள்ல இதையும் அவங்க யோசிச்சு, இத கொண்டு வந்தது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு திட்டம் இது. பாருங்க, இது எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சுன்னா, 5 முதல் 8 வயதிலான குழந்தைகளின் கற்றல் திறனை மேம்படுத்த உருவாக்கப்பட்ட திட்டம். இதுதான் மெயின். 5 வயசுலேருந்து 8 வயசுல இருக்க குழந்தைகள். ஏன் பர்ட்டிகுலரா அந்த குழந்தைகள மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட 3 வருஷம் கொரோனா டைம்ல நம்ம வந்து எதுவுமே படிக்க முடியல. ஸ்கூலுக்கு ஒழுங்கா போக முடியல, எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண முடியல. ஆன்லைன்லயே அரைகுறையா கிளாஸ் போயிட்டு இருந்தது. அப்போ இந்த 3 வருஷம் லேக் ஆனது நெறைய பேருக்கு பிள்ளைகளுக்கு வந்து ஒரு கற்றல் இடைவெளி. படிக்கிறதுல ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு. கன்டினியூஸா அவங்க படிக்கும்போது தான் இப்ப 6த் பாடத்த படிச்சு, 7த் பாடம் படிச்சு, 8த் படிக்கும்போது தான் அவங்களுக்கு அது புரியும். அப்ப இவங்க 6த், 7த் எல்லாம் ஒழுங்கா படிக்காம டைரக்ட்டா 8த்ல போய் உட்கார்றது. 8த், 9த் படிக்காம டைரக்ட்டா 10த் போனது. இதெல்லாம் எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருந்தது. எங்கிட்டோ பிக்கப் பண்ணி படிச்சுட்டாங்க. அதுக்காக நம்ம வந்து திரும்ப போயி 3 வருஷம் கழிச்சு போயி 7த்லயே உட்கார முடியாது இல்லையா? 15 வயசு ஒரு பையன் போயி 7த்ல உட்கார முடியுமா? முடியாது. அதனால அவங்க எப்படியோ படிச்சு வந்துட்டாங்க. ஆனா, இதுல அதிகமா பாதிக்கப்பட்டதுன்னா என்னன்னா, அந்த இடத்துல அவங்கள சரியா கவனிக்காம நம்ம விட்டுட்டு, தெரிஞ்சத படிக்கட்டும்னு விட்டிருந்தா, பின்னாடி லைஃப் லாங் கஷ்டப்பட போறது யார் தெரியுமா? இந்த ப்ளே குரூப்ல இருந்து எல்கேஜி, யுகேஜி போகாத பசங்க. 2 வயசு இருக்கும்போது கொரோனா வந்திருக்கும்ல. அவங்க கொரோனா முடியும்போது 5 வயசு ஆயிருப்பாங்க. அப்ப என்ன தெரியுமா? அவங்க ப்ரீகேஜி போயிருக்க மாட்டாங்க, எல்கேஜி போயிருக்க மாட்டாங்க, யுகேஜி போயிருக்க மாட்டாங்க. டைரக்ட்டா அவங்களுக்கு நம்ம காலத்துல போன மாரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிருப்பாங்க. இப்போ நீங்க நினைக்கலாம் 90ஸ் கிட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு, 80ஸ் கிட்ஸ் எல்லாமே டைரக்ட்டா 5 வயசுல போய் சேரலையா மேடம்? அவங்கலாம் படிக்கலையான்னா, அப்ப இருந்த பாடங்களும், சிலபஸும் வேற. அவங்க டைரக்ட்டா போய் சேர்ந்தாலும், அங்க இருந்து தான் அவங்களுக்கு படிப்பே ஆரம்பிக்கும். எழுத்து, லெட்டர் எல்லாம். ஆனா இப்ப இருக்கிறது அப்படி இல்ல இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே எவ்வளவோ வந்துருது. எழுத படிக்காம பென் கையில கூட தொடாத பிள்ளைங்க போய் எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல உடனே பிக்கப் பண்ணுவாங்க? அந்த பிள்ளைங்களுக்காக கொண்டு வந்த இந்த திட்டம் தான் இது. அதுக்கு தான் நான் சொல்றேன். நம்ம பிள்ளைங்கள பத்தி அவங்க யோசிச்சிருக்காங்க இல்லையா? கொரோனா காலத்தில் இந்த பாயிண்ட்ட ஃபர்ஸ்ட் பாருங்க. கொரோனா காலத்தில் ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை சரி செய்து 2025ற்குள் 8 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளும் இது கிடையாது. பிழையின்றி படிக்கவும், எழுதவும், அடிப்படை கணக்குகளை செய்யவும் உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இது. என்ன தெரியுமா? ஸ்கூலுக்கு எப்பயும் போல அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போவாங்க. ஆனா, ஈவினிங் டைம்ல வந்த பிறகு ஒரு 1 ஹவர், 2 ஹவர்ஸ் வந்து கிளாஸ் நடக்கும். ஸ்கூல் டீச்சர்ஸ் இந்த மாரி வாலண்டியர்ஸ், டீச்சர் ட்ரெய்னிங் முடிச்சவங்களே வாலண்டியர்ஸ் வந்து ஈவினிங் டைம்ல ஒரு 2 ஹவர்ஸ் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. டியூஷன். அந்த டியூஷன்ல அவங்களுக்கு இந்த பேசிக் எல்லாம் கத்துக் குடுப்பாங்க. சைட் பை சைடு அவங்க பேசிக் கத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப ஸ்கூல்லயும் கத்துக்கிறாங்க. ஈவினிங் டைம்லயும் வந்து கத்துக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா வேகமா வந்து அவங்க லேர்ன் பண்ணிருவாங்க. அந்த ப்ரீகேஜி, எல்கேஜி, யுகேஜில பிரேக் ஆன விஷயங்கள எல்லாம் 3 ஸ்டாண்டர்ட் வர்றதுக்குள்ள நல்லா கத்துக்குவாங்க. இதுதான். ஏன்னா, இவங்களுக்கு இதுதான் ஃபவுண்டேஷன். அடிப்படை. இது நல்லா இருந்தா தான் இவங்க காலேஜ் பெரிய பெரிய எந்த டிகிரி படிக்கணும்னாலும் இந்த ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கணும். இதுவே ஒழுங்கா படிக்காம வர்ற பிள்ளைங்க வந்து கண்டிப்பா அவங்க லைஃப் லாங் பிரச்சனைய வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும்ன்றதுக்காக, அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்தது. இதுல நெறைய பேர் வேல பார்த்திருப்பீங்க. இத பார்த்துட்டு இருக்கவங்களும் எத்தனையோ பேரு இதுல டீச்சர்ஸா இருந்திருப்பீங்க. ஏன்னா வாலண்டியர்ஸ்ன்னு சொல்லி நெறைய டீச்சர்ஸ எடுத்து அ பிள்ளைங்களுக்கு பூரா அவங்க இருக்கிற இடத்துக்கே, இல்ல ஒரு ஊருக்கு பொதுவான ஒரு இடத்துல உட்கார வச்சு சொல்லிக் குடுத்தாங்க. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் 1, 2, 3ஆம் வகுப்புகளுக்கு 2022 டூ 23ஆம் ஆண்டில் இருந்து எண்ணும் எழுத்தும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளது. இப்ப கிட்டத்தட்ட 2025 ஆயிருச்சு. இதுக்குள்ள எல்லாமே ஓரளவு டெவலப் ஆயிருப்பாங்க. பேசிக்ல வந்து ஸ்ட்ராங் ஆயிருப்பாங்க.
சரியா? இதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான். இந்த டீச்சர்ஸ எல்லாத்தையுமே இப்ப அடுத்த லெவல்ல வந்து ஒரு டெம்பரவரி டீச்சர்ஸ் மாதிரி இப்பலாம் போஸ்டிங்கும் போட்டு குடுத்துருக்காங்க. சரி. இது ரொம்ப முக்கியமானதுனால நெறைய எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கு போலாம். காலை உணவு திட்டம். எண்ணும் எழுத்தும் திட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒண்ணுன்னா, அது காலை உணவு திட்டம். பாருங்க, நாட்டிலேயே, இந்தியாவிலேயே முன்னோடி திட்டமான முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை மதுரை ஆதிமூலம் மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. பாருங்க, நாட்டிலேயே முன்னோடி திட்டம் என கருதப்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா, காலை உணவு திட்டம்னு சொல்லணும். ஏன்னா, இந்த திட்டம் யாருமே யோசிக்கல. எல்லாருமே மதிய உணவு போட்டாங்க. காமராஜர் காலத்துல இருந்து மதிய உணவு திட்டம் இருக்கு. கொண்டு வந்தாங்க. ஆனா, காலையிலயும் சாப்பாடு குடுக்கணும் அப்படிங்கிறது வந்து யாருமே யோசிக்கல. இதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துச்சு. இத பார்த்து நெறைய ஸ்டேட்ல ஈவன் வேற நாட்ல கூட இத ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்த பார்த்துன்னு சொல்லி நியூஸ்ல கூட போட்டிருக்காங்க. இத எங்க அறிமுகப்படுத்துனாங்க அப்படின்னா, மதுரையில. ஆதிமூலம் மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஆரம்பிச்சாரு. யாருக்குன்னா, மொத்தம் 12த் படிக்கிற பசங்க வரைக்குமா அப்படின்னா இல்ல. பிரைமரி ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மட்டும். பிரைமரி ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு 1 ஸ்டாண்டர்ட் டூ 5த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும். காலையில ஒரு மீடியம் லெவல்ல ஒரு நாள் பொங்கல், ஒரு நாள் கிச்சடி, ஒரு நாள் வந்து இட்லி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போடுறது தான் இதோடது. ஓகேவா? ஏதோ ஒண்ணு பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு, அது கூட வராம பிள்ளைங்க எவ்வளோ இருக்காங்க. அவங்களுக்காக இது செய்யப்பட்டது. 2வது மாணவ, மாணவியர்கள் பசியின்றி பள்ளிக்கு வருதல். இதோட மோட்டிவ் என்ன அப்டின்னா, பசியோட பள்ளிக்கு வரக்கூடாது. ஊட்டச்சத்து கம்மி ஆகக்கூடாது. பள்ளிகளில் மாணவர்களின் வருகையை அதிகரித்தல். இப்ப ஸ்கூல்ல சாப்பாடு போடுறாங்கன்றதுக்காகவே நெறைய பேர் வந்து வேலைக்கிலாம் அனுப்புவாங்க பிள்ளைங்கள. அப்படி இல்லாம ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. வேலைக்கு செல்லும் தாய்மார்களின் பணிச்சுமையை குறைத்தல். இப்போ வேலைக்கு போறோம்னா, இங்க வந்து பெரிய ஐடி கம்பெனிக்கும் இந்த மாரி வேலைக்கு போறவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு ஒண்ணும் இது பண்ணல. ஏன்னா, அவங்க பிள்ளைங்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவங்க படிக்கிறது இல்ல. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களோட அம்மா, அப்பாங்க காலையில கூலி வேலைக்கு 5 மணிக்கு, 6 மணிக்கு எந்திரிச்சு போயிருவாங்க. அவங்க அந்நேரம் எந்திரிச்சு, அவங்க பழைய சோற கூட எடுத்துட்டு போயிருவாங்க. பிள்ளைங்களுக்கு குடுக்க முடியாது இல்லையா? அப்ப காலையில எந்திரிச்சு சமைச்சுட்டு, அதுக்கப்புறம் போறது கஷ்டமா இருக்கும்ல. அதுக்காக அட்லீஸ்ட் அவங்க வேலைகள கொஞ்சம் குறைக்கிற மாரி. ஸ்கூல்ல சாப்பாடு குடுத்துடுறாங்கன்னும்போது, அவங்க பாட்டுக்கு இருக்கத எடுத்துக்கிட்டு, பசங்கள ஸ்கூல்ல சாப்பிட்டுக்கங்கப்பான்னு சொல்லிட்டு போயிரலாம் இல்லையா? அது முக்கியமான ஒண்ணு. ஆகியவற்றை முக்கிய குறிக்கோளாக கொண்டு செயல்படுத்தப்படுகிறது. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிக்கும்போது, நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இது கூடயே, இன்னும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது பழையது. முதல்ல வந்து காமராஜர் மதிய உணவு திட்டத்த கொண்டு வந்தது எப்ப? காமராஜர் தான் முதல்ல மதிய உணவு திட்டத்த கொண்டு வராரு. இது 1962ல. அடுத்தது சத்துணவு திட்டமா அத மாத்துனது யாரு? எம்ஜிஆர். எம்ஜிஆர் வந்து காமராஜர் மதிய உணவு திட்டமா கொண்டு வந்தாரு. அது மதிய உணவு அவ்வளோதான். அதுல என்ன வேணாலும் இருக்கலாம். கொஞ்சம் சாதம், கஞ்சி மாரி தான் குடுத்துட்டு இருந்தாங்க. அத வந்து கொஞ்சமாவது இந்த வெறும் கஞ்சிய சாப்பிட்டு பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? அப்படின்னு சொல்லி அத சத்து உணவு திட்டமா மாத்துனது. கொஞ்சம் சத்தான, ஆரோக்கியமான அதுல கொஞ்சம் காய்கறிகள போடுறது, கீரைய போடுறது அந்த மாதிரி கொண்டு வந்தது. பருப்பு எல்லாம் போட்டு செய்றது வந்து எம்ஜிஆர் பீரியட்ல 82. அடுத்தது அது கூடயே முட்டை போடணும். வாரத்துக்கு 2 தடவ, 3 தடவ முட்டை வழங்கும் திட்டம். கொண்டு வந்தது யாரு? 1989ல அ கருணாநிதி. ஓகேவா? இவர் வந்து கொண்டு வந்தாரு. அதுக்கு அடுத்தபடியா கலவை சாதம். இப்ப எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்ப இது வேற என்ன எக்ஸ்ட்ராவா கொண்டு வர முடியும்? கலவை சாதம். கலவை சாதம்னா என்னது? ஒரு நாளைக்கு அம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெரைட்டி ரைஸ். ஒரு நாள் கீரை போட்டு, ஒரு நாள் காய்கறிகள் போட்டு, ஒரு நாளைக்கு பருப்பு சாதம், ஒரு நாளைக்கு தக்காளி சாதம்னு சொல்லி, கலவை சாதமா அத மாத்துனது யாருன்னா, ஜெயலலிதா அம்மா. ஜெயலலிதா வந்து 2014ல. இது எல்லாமே இந்த மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்களோட சத்துணவுல ஏற்பட்ட மாற்றங்கள். இது எல்லாமே உங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். இப்ப இதுல லேட்டஸ்ட்டா வந்திருக்கிறது தான் காலை உணவு திட்டம். காலையிலயும் சேர்த்து ஏன்னா மதிய உணவு திட்டத்துல என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வர முடியுமோ எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இனி இதுல மாத்துறதுக்கு எதுவும் இல்ல. அதனால காலையிலயும் சாப்பாடு போடுவோம்ன்னு சொல்லி இவரு காலை உணவு திட்டமா நம்ம இப்ப இருக்கிற சிஎம் வந்து இத பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. இதெல்லாமே எக்ஸ்ட்ராவா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். அடுத்த திட்டம் என்ன அப்டின்னா, சிற்பி திட்டம். சிற்பி திட்டம்னா என்ன?
அதாவது இப்ப ஸ்கூல்ல என்சிசி, என்எஸ்எஸ்லாம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி சிற்பின்னு சொல்லி ஒரு தனியா ஒரு டீம கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா, போலீஸ் டிபார்ட்மென்ட்டோட சேர்ந்து, போலீஸ் டிபார்ட்மென்ட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாங்களோ, அத வந்து ஸ்கூல்ல இருக்க சின்ன பசங்களையும் பண்ண வைப்பாங்க. அந்த டிராஃபிக்ல போய் நின்று டிராஃபிக்க வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு பார்க்க வைக்கிறது, எப்படி பண்ணணுன்றது, இந்த மாரி சட்டத்த வந்து எது எது இடத்துலலாம் ரூல்ஸ வந்து நம்ம மதிக்கணும்னு சொல்லிக் குடுக்குறது. இந்த மாதிரி போலீஸ் குட்டி காவலர்கள் மாரி. சரியா? அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க இப்ப இருந்தே. அப்ப ட்ரெயின் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க வளரும்போதே ஒரு பொறுப்பான, சட்டத்த மதிக்கிற ஒரு குழந்தைகளா வளர ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கும்போது, அவங்க வீட்ல இருக்கவங்க, அவங்கள சுத்தி இருக்க ரிலேட்டிவ்ஸ், அவங்க கிளாஸ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அவங்க கண்டிப்பா அத சொல்லிக் குடுப்பாங்க. இப்ப இது மாதிரி நெறைய பேர் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு வருஷமும் ஒரு சில பேர் 8த் படிக்கிற 5000 பிள்ளைகள செலக்ட் பண்ணி இத சொல்லிக் குடுக்குறாங்க. அப்போ வருஷம் வருஷம் இவ்ளோ பேர் வரும்போது, மொத்தமா கடைசியில எல்லாருக்குமே இந்த பொறுப்புகளும், அந்த உணர்வும் வந்துரும். ஏன்னா கவர்மெண்ட் எவ்வளவோ ரூல்ஸ் போடுது. அந்த சட்டங்கள் வந்து எல்லாரையும் போய் சேர்றதில்ல. இப்படித்தான் இருக்கணும்னு எல்லாருக்கும் அவேர்னஸ் தெரியறதில்ல. அத ஸ்கூல் எஜுகேஷன் கூடயே சேர்த்து ட்ரெயின் பண்ணிட்டா, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு மைண்ட்ல வந்து செட் ஆயிரும். அதுதான் இந்த திட்டம். காவல்துறையுடன் பள்ளி மாணவர்களின் நெருக்கத்தை வளர்த்து நல்லுறவை ஏற்படுத்தி சட்டத்தை மதிக்கும் சிறந்த குடிமக்களாகவும் காவல்துறையின் உண்மையான நண்பர்களாகவும் மாற்றும் உயரிய நோக்கில் சிற்பி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. போலீஸ் கிட்ட வந்து நெருக்கமா பழகுறதுக்கான வாய்ப்பு குடுக்குறது. காவல்துறை உங்கள் நண்பர். அப்ப நெறைய விஷயங்கள பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. போலீஸ் வந்து தேவையில்லாம போலீஸ்னாலே பயப்படவும் கூடாது. போலீஸ்னா பயமே இல்லாமயும் இருக்கக்கூடாது. எங்க பயப்படணும், எங்க பயப்படக்கூடாது எல்லா விஷயங்களும் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. சிற்பி. சிற்பின்னு ஏன் இதுக்கு பேர் வச்சாங்க அப்டின்னா, ஸ்டூடண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ்ஸ். அதனால தான் சிற்பி. சிற்பின்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? சிற்பி. ஒருத்தவங்கள செதுக்குறது. ஓகேவா? அந்த மாதிரி பசங்கள செதுக்கி கொண்டு வர்றதுக்கு. அதான் சிற்பி திட்டம். சென்னை இந்த எக்ஸ்பான்ஷன் படிச்சுக்கோங்க. இது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சென்னையில் உள்ள 100 அரசு பள்ளிகளை சேர்ந்த தலா 50 மாணவர்கள் வீதம் 8ஆம் வகுப்பு 8த் படிக்கிற ஸ்டூடண்ட் தான். ஏன்னா 9த், 10த், 11த், 12த் எல்லாம் படிக்கணும். அடுத்து பப்ளிக் எக்ஸாம்ன்றதுல இதுல கவனம் செலுத்த மாட்டாங்க. அது மாரி ரொம்ப சின்ன பிள்ளைங்க 4வது, 5வது படிக்கிற பிள்ளைங்கனாலும், அதுகளுக்கு அவ்வளவு பொறுப்பு இருக்காது, விவரம் இருக்காது. அதனால 8த் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ சூஸ் பண்றாங்க. கரெக்ட்டான ஏஜ். அது சென்னையில மட்டும் ஃபர்ஸ்ட் 100 ஸ்கூலு சூஸ் பண்ணி, அதுல ஒவ்வொரு ஸ்கூல்லயும் 50 மாணவர்கள் வீதம் மொத்தம் 5000. இதுல போத் கேர்ல்ஸும் இருக்காங்க, பாய்ஸும் இருப்பாங்க. சரியா? அ பாய்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 2700ம், கேர்ல்ஸ் ஒரு 2300. 2 பேரையும் சேர்த்து தான் 5000 பேர் எடுத்திருப்பாங்க. எடுத்து இவங்கள எல்லாம் ட்ரெயின் பண்றது தான் இந்த திட்டம். இது ஆல்ரெடி ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் திட்டம் பார்க்கலாம். வானவில் மன்றம். வானவில் மன்றம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அரசு பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கவும், எதையும் ஆராய்ந்து பார்த்து கேள்வி கேட்கும் பழக்கத்தை உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது சயின்டிஃபிக்கா திங்க் பண்ண வைக்கிறது. எதையுமே ஏன், எதுக்குன்னு கேள்வி கேட்டு புரிஞ்சு படிக்க வைக்கிறதுக்கான ஒரு இத வந்து அந்த ஒரு மைண்ட் செட்ட அவங்களுக்கு உருவாக்குறது தான் இந்த வானவில் மன்றம். இப்ப இது சொல்லிக் குடுத்தோனே உடனே எல்லா பசங்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவாங்களா? எல்லாரும் புரிஞ்சு படிச்சுருவாங்களான்னா, 100ல 1 பையன் இத வந்து ஃபாலோ பண்ணா கூட போதும். பல பேர் மாற வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுக்காக தான் கவர்மெண்ட் இவ்ளோ ஸ்டெப்ஸ் எடுக்குறாங்க. பாருங்க, இதுல வந்து ஸ்டெம் வகுப்புகள் நடத்துவாங்க. ஸ்டெம் பயிற்சியாளர்கள்ன்னு சொல்லி டீச்சர்ஸ் அதுக்குன்னே ட்ரெயின் ஆனவங்க வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க. இதுல ஸ்டெம் வகுப்புனா என்னன்னா, எஸ்ன்னா சயின்ஸு, டீன்னா டெக்னாலஜி, ஈன்னா இன்ஜினியரிங், எம்ன்னா மேத்ஸு. இந்த 4 பாடத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி இவங்க வந்து ட்ரெய்னிங் குடுப்பாங்க. ஃபோக்கஸ் பண்ணி. ஏன்னா, ஆ இவங்க வந்து இந்த 4 இதுலயும் தான் பேசிக் லெவல்ல லாங்குவேஜஸ் வந்து கத்துக்கிட்டா போதும். ஆனா, இந்த சப்ஜெக்ட் நாலேட்ஜ் தான் அவங்களுக்கு நல்லா இருக்கணும் இல்லையா? அதனால இந்த 4லயும் ஸ்கூல் பாடத்த தவர, சும்மா கையிலேயும் அதாவது எக்ஸ்பெரிமென்ட்டா செஞ்சு பார்க்குறது, வேற மாதிரி ப்ளே வே மெத்தட்ல அத கத்துக்கிறது. லைஃப்ல வந்து லைஃப் சயின்ஸ் நம்ம லைஃப்ல சயின்ஸு ஓ! இப்ப எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காம, இதுதான் எலக்ட்ரான். இந்த வயர் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு பல்பு, ஸ்விட்ச்ன்னு எடுத்துக்கிட்டா அதுல 3 வயர் இருக்கு. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது நியூட்ரல் அப்படின்னு எக்ஸ்பெரிமென்ட்டோட காமிச்சு சொல்லிக் குடுக்குறது. அவங்களையே சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் அதில செய்ய வைக்கிறது. இந்த மாதிரி கொண்டு வரது தான் இது. ஏன்னா பிரைவேட் ஸ்கூல்ல இது எல்லாமே வந்துருச்சு. இதுக்குன்னு தனியா கோர்ஸு, ரோபோட்டிக்ஸ் கிளாஸ், விஸ் கிளப் கிளாஸ் அது இதுன்னு சொல்லி தனியா காச வாங்கி சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அங்க இருக்க பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அதுக்காக தான் கவர்மெண்ட் கொண்டு வந்தது தான் வானவில் மன்றம்.
நிறைய சப்ஜெக்ட ஒண்ணா சொல்லிக் குடுக்கறதுனால அதுக்கு பேரு வானவில். கலந்து சொல்லி தர்றதுனால. பாருங்க, நடமாடும் அறிவியல் ஆய்வகங்கள் மூலம் மாதந்தோறும் மாணவர்கள் உருவாக்கிய அறிவியல் கருவிகளை காட்சிப்படுத்துதல். அதாவது மொபைல் லேப். ஒவ்வொரு ஊருக்கா எடுத்துட்டு போறது. இல்ல அந்த ஊர்லயே மூவபிளா எடுத்துட்டு போயி, அவங்க பண்ண எக்ஸிபிஷன் அவங்க செஞ்ச பொருட்கள பூரா காட்சிப்படுத்துறது. அப்ப அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும்ல. ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் பண்றது தான் வந்து வானவில் மன்றம். இதுவும் ஒரு முக்கியமானது. நெக்ஸ்ட் பிஎம் ஸ்ரீ திட்டம். பிஎம் ஸ்ரீ பிஎம்னாலே தெரிஞ்சிரும் உங்களுக்கு. பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரியோடது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு திட்டம். இது எதுக்கானது அப்படின்னா, பிஎம் ஸ்ரீ திட்டத்தின் கீழ் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 14,500 பள்ளிகள் தரம் உயர்த்தப்படும். இந்தியா முழுக்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்லயும், ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரியும், ஏன்னா இந்தியான்னு வரும்போது யூனியன் டெரிட்டரிஸும் வந்துரும். இந்த யூனியன் டெரிட்டரிஸும் இருக்கிற மொத்த ஸ்கூல், இந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா? 14,500 ஸ்கூல்கள தரம் உயர்த்துறதுக்கு, உள்கட்டமைப்பு வசதிகள அதிகரிக்கிறது. அதாவது எப்படின்னா, அந்த ஸ்கூல வந்து நல்ல ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம், நல்ல ஒரு ஸ்கூலுக்குள்ளேயே ஒரு நல்ல மரம், செடிகள வளர்த்து ஒரு சின்ன பார்க் ரெடி பண்ணி குடுக்குறது, பிள்ளைங்க விளையாடுறதுக்கான மைதானம் கட்டி குடுக்குறது, நல்ல லைப்ரரி பண்ணி குடுக்குறது, அந்த ஸ்கூலுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே ஒரு சோலார் சிஸ்டம், சோலார் பேனல் ரெடி பண்ணி குடுக்குறது. இந்த மாரி ஸ்கூல டெவலப் பண்றதுக்காக லேப் கட்டி குடுக்குறது, கம்ப்யூட்டர் வாங்கி குடுக்குறது, இப்படி எல்லாமே செஞ்சு குடுக்குறது தான் அந்த பிஎம் ஸ்ரீ திட்டம். பாருங்க, பள்ளிகளில் கல்வித் தரம், அதாவது உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசாங்கத்தால் செப்டம்பர் 7, 2022 அன்று தொடங்கப்பட்டது. ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, 2020ல ஒரு புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தாங்க இல்லையா? சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தாங்க. அந்த கல்விக் கொள்கைய நெறைய பேர் அமல்படுத்தாமவே வச்சிருந்தாங்க நெறைய ஸ்கூல்கள்ல. ஈவன் இன்னமும் நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் பண்ண மாட்டோம்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுக்குன்னு புதிய கல்விக் கொள்கைய நாங்க வச்சுக்கிறோம். அத பார்த்துக்கிறோம் அப்படின்னு. அப்ப கொஞ்ச நாளா யாருமே பண்ணல ஒரு சில பேருன்றதுக்காக, இத ஒரு ஆஃபர் மாரி கொண்டு வந்த திட்டம் தான் இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம். இது யாரெல்லாம் இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டு உங்களோட ஸ்கூல்ல இத அமல்படுத்துறீங்களோ, அவங்களுக்கு இந்த உள்கட்டமைப்பு வசதியெல்லாம் நாங்க பண்ணி குடுப்போம். கேட்கறதெல்லாம் செய்வோம். நெறைய பணம் குடுப்போம். மானியம் ஒதுக்குவோம் உங்க ஸ்கூலுக்காக. அப்படின்னு சொல்லி அறிவிச்சது தான். இது வந்து இந்த திட்டத்தை ஏத்துக்கிட்ட பள்ளிகளுக்கு மட்டும் தான். அத நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கு தான் இப்ப கூட ஸ்டாலின் வந்து சொல்லிட்டே இருக்காரு. 10,000 கோடி தாரேன்னு சொல்றாங்க. இந்த திட்டத்த ஏத்துக்கிட்டா. எங்களுக்கு வேணாம். நீங்க எத்தன கோடி குடுத்தாலும் எங்களுக்கு நாங்க அந்த திட்டத்த ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றாங்க இல்லையா? ஏன் குடுக்குறேன்றாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அமைப்ப வந்து இந்த திட்டங்கள் உள்கட்டமைப்ப கூட்டுறதுக்கு நாங்க ஹெல்ப் அது ஆக்சுவலா செய்யணும்னா சும்மாவே செஞ்சிருக்கலாம் இல்லையா? இன்ன வரைக்கும் கவர்மெண்ட்டு. ஏன் வந்து இப்ப சொல்றாங்க? ஏன்னா இது ஒரு லஞ்சம் மாதிரி அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் நெனைக்குது. ஆனா அவங்க அப்படி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இது வந்து நல்ல கல்விக் கொள்கை தான். இத நீங்க ஏத்துக்கிட்டா உங்களுக்கும், ஸ்கூலுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. இது ஒரு டிபேட் போய்க்கிட்டே இருக்கு. ஏன் வந்து இத இது பண்றாங்கன்னா, 2 பேருமே இதுல முடிவெடுக்குறாங்கன்னா, கல்வி பொதுப்பட்டியல்ல இருக்கு. உங்களுக்கு தெரியும். பொதுப்பட்டியல்ல ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, ஸ்டேட்டு, சென்ட்ரல் 2 பேருமே அதுல முடிவெடுக்க முடியும். ஆனா, யாரோட முடிவு வந்து அதிகமா இருக்கும்? யாரோட டாமினேஷன்ஸ் பொதுப்பட்டியல்ல அதிகமா இருக்கும்? இப்ப 2 பேருக்கு இடையில ஒரு விஷயத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருதுன்னா, அதுல சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவா இருக்கும். அதனால அவங்க ஃபோர்ஸ் பண்றாங்க நம்மள. ஆனா முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, நம்ம தள்ளி போட்டுட்டே இருக்கோம். இதான் பிஎம் ஸ்ரீ திட்டம். நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டம். அந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்த நம்ம வேணான்னு சொல்லிட்டோம். ஓகேவா? அப்போ நம்ம ஸ்கூல் இங்க இருக்கிற ஸ்கூல்களும், பள்ளிகளும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நம்ம ஸ்கூல்ல வந்து அப்ப இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்க ஸ்கூல்லாம் டெவலப் ஆகவே வேண்டாமா? இப்படி ஒரு திட்டத்த வேணாம்ன்றதுனால நம்ம ஸ்கூல்கள் மட்டும் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கே அப்படின்னு. மேபி அத யோசிச்சு இத கொண்டு வந்திருப்பாங்களோ என்னவோ! இது வந்து என்னன்னா, நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டம் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்கூல்லயும் படிச்ச இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு, இப்போ பெரிய பெரிய போஸ்டிங்ல இருப்பாங்க இல்லையா? நெறைய பேரு. பெரிய பெரிய அதிகாரிகளா இருப்பாங்க. பெரிய பிசினஸ் மேனா இருப்பாங்க. ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி. நல்ல ஒரு சம்பளத்திலயும், நல்ல ஒரு பொசிஷன்லயும் இருக்கிறவங்கட்ட டொனேஷன் கலெக்ட் பண்ணி, அந்த ஸ்கூலுக்கு தேவையான வசதிகள செய்றது. பள்ளிக்கூடம்னு சொல்லி ஒரு படம் பார்த்திருப்போம். அந்த படத்துல மாதிரி. அந்த பள்ளிக்கூடம் வந்து மூடுற நிலைமைக்கு வந்த உடனே, முன்னாள் மாணவர்கள வச்சு அந்த ஸ்கூல வந்து ரெனிவல் பண்ணுவாங்க. அந்த ரெனோவேஷன் பண்ணி இதெல்லாம் பண்றாங்க இல்லையா? அது மாதிரி தான் இது.
இது வந்து விருப்பப்படுறவங்க யார் வேணாலும் டொனேஷன் வந்து குடுக்கலாம். அந்த ஸ்கூல் ஸ்டூடண்ட் தான் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா, அவரவர் ஸ்கூலுக்கு அட்லீஸ்ட் குடுத்தா கூட போதும்ன்றாங்க அவங்க. எல்லாரும் ஏதோ ஒரு ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்கல்ல. அந்த ஸ்கூலுக்காக குடுத்தா கூட நீங்க போதும் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம குடுத் அ குடு இதுக்குன்னே தனியா ஒரு போர்ட்டல் இருக்கு, ஆப் இருக்கு. அதுல போய் நம்ம பே பண்ணலாம். பே பண்ணிட்டு எந்தெந்த பணம், எதுக்காக செலவாச்சுன்ற டீட்டெயில் எல்லாமே அவங்க நம்மளுக்கு வந்து தெளிவா குடுத்துருவாங்க. இதுதான் வந்து இந்த திட்டம். பாருங்க, முன்னாள் மாணவர்கள் மூலம் அரசு பள்ளிகளை மேம்படுத்தும் திட்டத்தை தமிழக பள்ளி கல்வித்துறை தொடங்கியுள்ளது. இது யார் ஆரம்பிச்சது? தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆரம்பிச்ச ஒரு ஸ்கீம் தான் இது. திட்டம். ஸ்கீம் இல்ல ஒரு பிளான். அரசு பள்ளிகளில் பயின்று தற்போது பல்வேறு நிறுவனங்களில் உயர்ந்த பதவியில் இருக்கும் முன்னாள் மாணவர்கள் அரசு பள்ளிகளை தத்தெடுத்து சுற்றுச்சுவர் அமைத்தல், வர்ணம் பூசுதல், இணையதள வசதி, சுகாதாரமான கழிப்பறைகள், ஆய்வகங்கள், நூலகங்கள் போன்ற அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் திட்டம். அந்த ஸ்கூல்ல எது இல்லையோ, பேசிக் நீடுன்னு ஒரு சிலது இருக்கு இல்லையா? அதுல எது இல்லையோ அத செஞ்சு குடுக்குறது. இல்ல எங்கனால வந்து இதெல்லாம் நாங்களே ஒரு அமைப்பா சேர்ந்து செய்றோம்னாலும் ஓகே தான். எங்கனால முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க டொனேஷன் இதுல வந்து பே பண்ணிட்டா, அவங்க வந்து அத பார்த்துக்குருவாங்க. இதுதான் அது. நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன். நம்ம ஸ்கூலோட ஃபவுண்டேஷன நம்ம மேம்படுத்துறோம். அப்படிங்கிறது. ரொம்ப முக்கியமான திட்டம். அடுத்தது பாருங்க, மகிழ் கணிதம் திட்டம். மகிழ் கணிதம் அப்படின்னா என்னன்னா, கணிதத்த மேம்படுத்துறதுக்காக மட்டும். நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சோம் இல்லையா? தமிழ், ஆங்கிலம், மேத்ஸ் எல்லாமே சொல்லிக் குடுப்பாங்கன்னு. இதுல வந்து எப்படின்னா, கணிதம் மட்டும். செயல்பாட்டு அடிப்படையிலான கற்றல் திட்டத்தின் மூலம் கணித கற்றலை எளிதாக்கும் முயற்சி. மேத்ஸ வந்து பிராக்டிகலா கத்துக்கிறது. ஓகேவா? இப்போ மேத்ஸ நம்ம கையில 1, 2, 3 எண்றத விட, அபாக்கஸ் கிட்ட வச்சு டக்கு டக்குன்னு போடுறாங்க இல்லையா? ஒரு கிட் மாரி ஒரு குடுத்த உடனே ஈஸியா போடுறாங்கல்ல. அந்த மாதிரி தான் அ மேத்ஸ வந்து எப்படின்னா, ஏதோ ஒரு பேசிக் எல்லாத்தையுமே ஒரு ஈஸி வேல, ஒரு ப்ளே வே மெத்தட்ல, இல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ல புரிஞ்சு கத்துக்கிறது தான் இந்த மகிழ் கணிதம். இந்த புதிய கற்பித்தல் கருத்து 180 நிமிட காணொளிகள் மூலம் அடிப்படை கணிதம், இயற்கணிதம் மற்றும் வடி வியலை கற்பிக்கும். மேத்ஸ்ல பேசிக்கு, இயற்கணிதம் ஓகேவா? அது சம்மந்தப்பட்டது. அல்ஜீப்ரா, ட்ரிக்னாமெட்ரி சம்மந்தப்பட்டது. வடிவியல், கிராஃப் அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு 180 மினிட்ஸ் 180 மினிட்ஸ்னா 3 மணி நேரம். ஓகேவா? 3 மணி நேரம் ஒரு வீடியோ இது மாதிரி இருக்கும். வீடியோ காணொளி மாதிரி போடுவாங்க. அதுல இதோட பேசிக் எல்லாம் எப்படி கத்துக்கலாம்? படமா பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும் இல்லையா? அப்ப ஸ்கூல்கள்ல ஃபுல்லா இந்த படங்கள ஒரு ஏதோ ஒரு படத்த போடுற மாதிரி இத போட்டு அவங்களோட பேசிக்க வந்து கத்துக்கிறதுக்கு, ஸ்ட்ராங் பண்றதுக்கு யூஸ் ஆகுற ஒரு திட்டம். தமிழகம் முழுவதும் உள்ள 6,948 அரசு நடுநிலைப் பள்ளிகளில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. எல்லாத்துலயும் இத வந்து போட்டிருக்காங்க. இது ஒரு மேத்ஸுக்காக மட்டும் போடப்பட்டது. ஏன்னா மேத்ஸ்ல ஸ்ட்ராங் ஆனா தான் மத்த விஷயங்கள் எல்லாத்துலயும் அவங்களுக்கு வந்து ஒரு ஈஸியா வந்து கிராப் பண்ணிக்கிற ஒரு மைண்ட் செட் வரும். ஏன் அப்டின்னா 9த் வரைக்கும் கம்பல்சரி பாஸ் எப்போ போட்டாங்களோ, 10த்துக்கு டைரக்ட்டா வந்து எதுவுமே தெரியாம பசங்க இப்பலாம் வர்றாங்க. அது வந்து மத்த சப்ஜெக்ட்டுக்கு பிரச்சனை இல்ல. மத்த சப்ஜெக்ட்டுக்கு இப்ப ஒண்ணுமே தெரியாம வந்தா கூட திரும்ப திரும்ப படிக்க வச்சு, மனப்பாடம் பண்ண வச்சு, மார்க் வாங்க வச்சுர்றாங்க. ஆனா மேத்ஸ் அப்டி பண்ண முடியுமா? அ கூட்டல், கழித்தல், பெருக்கலே ஒழுங்கா தெரியாம 10த்துக்கு டைரக்ட்டா வந்தா, அந்த பையனுக்கு எப்படி நம்ம 10த்ல வந்து பாஸ் பண்ண வைக்க முடியும்? மார்க் வாங்க வைக்க முடியும்? அப்ப மேத்ஸ்ல வந்து எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் பேசிக்க ஸ்ட்ராங் பண்றதுக்காக கொண்டு வந்தது தான் இது. நெக்ஸ்ட் பாருங்க, நான் முதல்வன் திட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். நான் முதல்வன் திட்டம். இது வந்து ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டுருக்கு. நெறைய பிள்ளைங்க இதுல வந்து பயன்பெற்றுட்டு இருக்காங்க. தமிழகத்தில் மாணவ, மாணவிகளின் தனித்திறமைகளை அடையாளம் கண்டு அதனை ஊக்குவிக்கும் வகையில் நான் முதல்வன் என்ற முதலமைச்சரின் கனவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நான் முதல்வன் திட்டம் வந்து அ முதலமைச்சரோட நம்ம ஸ்டேட்ல இருக்க சிஎம்மோட ஒரு கனவு திட்டம்னு சொல்றாங்க. நம்ம சின்ன வயசா இருக்கும்போது அடிக்கடி லெட்டர் ரைட்டிங் எழுதுறதா இருந்தா அந்த தலைப்ப குடுப்பாங்க. "நான் முதல்வனானால்" அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க முதல்வனானா என்ன செய்வீங்க? அப்படின்னு ஒரு எஸ்ஸே எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதவே தான் திட்டத்துக்கு போட்டிருக்காங்க. நான் முதல்வன். இதுல இந்த முதல்வன்றது சிஎம் கிடையாது. நான் முதல்வன் தான். நான் வந்து எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட்டு, பெஸ்ட்டானவன். எதுலயுமே நான் வந்து பிரைட்டா இருப்பேன் அப்படிங்கிற மீனிங்ல. இது எப்படின்னா,
இப்ப ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு ஒரு தனி திறமை இருக்கு. ஒரு எலக்ட்ரானிக்ஸ்ல நல்லா இருக்கான். ஒரு ரோபோட்டிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுல கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க எத்தனையோ புதுசா வந்து இந்த கண்டுபிடிச்சாங்க, கருவி கண்டுபிடிச்சாங்க, மிஷின் கண்டுபிடிச்சாங்கன்னுலாம் போடுவாங்க இல்லையா? அந்த மாரி பசங்கள எல்லாம் சூஸ் பண்ணி அவங்களுக்கு இன்னும் நல்ல ட்ரெய்னிங் குடுத்து, நல்ல இடங்கள்ல நல்ல காலேஜ்லயோ இல்ல நல்ல அவங்க வேலை பார்க்க விரும்புனா, நல்ல ஒரு இடங்கள்ல பிளேஸ்மெண்ட் வாங்கி குடுக்குறது தான் இந்த திட்டத்தோடது. காலேஜ் முடிச்ச பசங்களுக்கெல்லாம் ட்ரெய்னிங் குடுப்பாங்க. ஒரு 3 மாசம், 6 மாசம்னு சொல்லி கம்ப்யூட்டர் ட்ரெய்னிங் வேணுமா? தொழில் கல்வி வேணுமா? இல்ல பிசினஸ் ரிலேட்டடா கத்துக்கணுமா? அப்படி என்ன ட்ரெய்னிங் வேணுமோ அத சொல்லிக் குடுத்து, அவங்கள அதுக்காக எலிஜிபிளான பிள்ளைங்கள சூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒவ்வொரு ஸ்கூல்கள்லயும், காலேஜ்கள்லயும் எக்ஸாம் மாதிரி வச்சு கண்டுபிடிச்சு அந்த பசங்கள எல்லாம் சூஸ் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரெய்னிங் குடுத்து, அவங்கள அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போறது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழக மாணவ, மாணவியர்களின் தனித்திறமைகளை அடையாளம் கண்டு, அதனை மேலும் ஊக்குவித்து, அடுத்து அவர்கள் என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாம் என்று வழிகாட்டுகிறது. ஓகே. இதுல நீ நல்லா இருக்கியா? இப்ப செஸ் ஒரு பையனுக்கு நல்லா வருது. ஓ! செஸ்ல இவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டா இருக்கியா? ஸ்டேட் லெவல்ல, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல அவன் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல திரும்ப ஸ்டேட் லெவல்ல எல்லாம் வந்துட்டான். அடுத்த அவனுக்கு தனியா ஒரு செஸ் அகாடமில அவனுக்கு ஒரு மணி குடுத்து, நல்ல ஒரு அகாடமில சேர்த்து விட்டு, ட்ரெய்னிங் குடுத்து, அவன அடுத்தடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போறது. இந்த மாதிரி தான். அவங்க எந்த இதுல வந்து நல்ல இதா இருக்காங்களோ, அவங்கள அடுத்தடுத்த லெவலுக்கு அத மோட்டிவேட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரி இளைஞர்கள் நவீன தொழில்நுட்பங்களில் விருப்பத்திற்கு ஏற்ற வேலை வாய்ப்பினை பெறும் வகையிலான குறுகிய கால பயிற்சிகளை தெரிவு செய்து உலக தரத்திலான பயிற்சிகளையும் அதற்குரிய சான்றிதழ்களையும் பெறலாம். பாருங்க, இப்ப காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. இல்ல வேற ஏதோ டிகிரி முடிச்சவங்க, இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த ரோபோட்டிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட். நான் ரோபோட்டிக்ஸ் கத்துக்க போறேன் அப்படின்னா, அதுக்குரிய ட்ரெய்னிங்க வந்து குடுத்து, அதுக்கு இந்த ரோபோட்டிக் சம்மந்தமா நல்ல இன்னும் அங்கேயும் போய் திறமையா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. வெளிநாட்டுக்குலாம் அனுப்புவாங்க ட்ரெய்னிங்க்காக. வேற நாடுகளுக்கு அனுப்பி அங்க கத்துக்கிட்டு வர வைப்பாங்க. அது மாரி நெறைய பிள்ளைங்க வெளிநாடு போய் நான் முதல்வன் திட்டத்துல போய் வந்து பேட்டியெல்லாம் குடுத்துருக்காங்க. நீங்க YouTubeல போட்டு பாருங்க. நாள் முதல்வன் திட்டத்துல போன பிள்ளைங்கன்னு சொல்லி நெறைய பிள்ளைங்க. பையங்களும் சரி, பொண்ணுங்களும் சரி, இது மாரி வெளிநாடு வரைக்கும் போய் ட்ரெய்னிங்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு இந்த தொழில்நுட்பத்துல எதுல விருப்பம் இருக்கு? ஒரு சில பேர் எனக்கு ஏஐல இன்ட்ரெஸ்ட்ன்னுவாங்க. ஒரு சில பேர் ரோபோட்டிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்ன்னுவாங்க. ஒரு சில பேர் வந்து எனக்கு வந்து சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுல இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேரு எனக்கு வேற எலக்ட்ரானிக்ஸ்ல அந்த மாரி எதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ, அதுல ட்ரெய்னிங் குடுத்து அவங்கள ஊக்குவிக்கிறது. உலக தரத்திலான பயிற்சினா என்ன அர்த்தம்? வேர்ல்டு வைட் ட்ரெய்னிங் அனுப்புறது. அதுதான் அது. அது மாரி முடிச்ச உடனே அவங்களுக்கு அதுக்கு எங்க போயினாலும் அத காமிக்கிறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட் வந்து அவங்க எங்க போனாலும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அவங்கள வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாரி அத குடுத்து முடிக்கிறது தான் இந்த திட்டம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சதுப்பா. இதுல பாருங்க முக்கியமான ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட திட்டங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா நான் வந்து பேசியிருப்பேன். அது வந்து உங்களுக்கு வேண்டாம் மேம். எங்களுக்கு வந்து நீங்க எங்களுக்கு விஷயத்த மட்டும் சொல்லுங்க போதும்னு சொன்னீங்கன்னா, நான் அந்த அளவு சொல்லிக்கிறேன். ஏன்னா, நம்ம வந்து எல்லாத்தையும் லெட்டர்ஸா குடுக்க முடியாது இல்லையா? நம்ம சொல்லும்போது தான் உங்களுக்கு மைண்ட்ல நிக்கும். நீங்க எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்து பாருங்க. அப்போ உங்களுக்கு தோணும். இங்க வந்து இப்படி சொன்னாங்கல்ல மேடம். ஆமா இது பண்ணாங்கல்ல. இந்த இது இப்ப நான் வந்து சொல்லும்போது எக்ஸ்ட்ரா அந்த சத்துணவு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்லும்போது, அது உங்களுக்கு ஜிகே எல்லாத்துக்கும் உதவும். அதுக்காக தான் நான் சொல்றேன். யூஸ்ஃபுல்னா ஓகே யூஸ்ஃபுல்ன்னு போடுங்க. இல்ல எங்களுக்கு ஜஸ்ட் நீட் கான்செப்ட் ஒன்லி அப்படின்னு போட்டீங்கன்னா, நான் வந்து கான்செப்ட்ட மட்டும் நான் சொல்லிட்டு போயிர்றேன். சரிங்களா? ஓகே. அடுத்த வீடியோல உங்கள இன்னொரு டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட திட்டங்களோட மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.